ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்கிற திண்டல் வேலாயுத சுவாமி கோயிலுக்கு தாங்க போய்கிட்டுருக்கோம். வாங்க நீங்களும் வேலாயுத கோயில் சுவாமியை பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி இப்போ கும்பாபிஷேகம் வரப்போகுதுங்க. சாமி எல்லாம் கட்டட வேலையெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இது தாங்க கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். இது தாங்க. இங்கே போனோன்னே பாருங்கள், இப்போ தான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வேலைப்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிப்பாங்கங்க. சூப்பராக இருந்துச்சுங்க கோயிலில். நுழைவாசல் இது தாங்க. ஃபஸ்ட்டு நுழைவாசல் அந்த பக்கம் இருந்தது, இப்போ இந்த பக்கம் மாற்றிருக்காங்க. இன்னும் கும்பாபிஷேகம் ஆகலை. வர பிப்ரவரி 22 தான் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ஆக போகுதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ஒன்று பதிச்சிருக்காங்க. இது இப்போ தான் நான் பார்க்குறேன். இப்போ வேலைப்பாடுக்கு அப்புறம் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல தாங்க மாலை, பூவு, எலுமிச்சம்பழம், தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டணம் இதில் தான் ஏற விடுவாங்க. இப்போ இங்கே வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கனால இப்போ இங்கே ஏற விடுறதுலையுமே சுற்றி நம்ம போடுற இடத்துல தான் ஏற விடுறாங்க. பாருங்கள், கோயிலில் போய் சூப்பராக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. சரி, எப்பயும் போல் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அங்கே விடுறது இல்லைன்னா நேராக அரச மரத்தடி பிள்ளையார் போயாச்சு. அரச மரத்தடி பிள்ளையாரை கும்பிட்டு மறுபடியும் இந்த பிள்ளையாருங்க முன்னாடி மோஸ்தான பிள்ளையார் இருக்கிறாரு, அவரை கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. இந்த வழியில் தாங்க இப்போ சாமி விடுறாங்க. மேலே வண்டி வருது, கார் வருது, எல்லாமே இந்த வழியில் தாங்க. இந்த பழனிச்சேரி போயிட்டு அதையும் நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. மேலே அதே மேலே வந்தாச்சுங்க. இந்த படிக்கட்டு வழியில் தான் நமக்கு மேலே போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன 100 பேருக்கு அன்னதானம் இருக்குது. காலையில் ஒரு 11 மணிக்கு போயிட்டாங்க. இந்த காளியோட காமிச்ச பார்த்தீங்கன்னா அதுதான். அங்கெல்லாங்க 180 அடி முருகர் சிலை வரப்போகுது. அங்கே முருகர் சிலை வச்சதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முருகர் சிலையோட அடிக்கல் நாட்டு விழாவும் அதே அன்னைக்கு தாங்க. கண்டிப்பாக ஈரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கோங்க, வெளியூரில் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. முருகன் அருள் பெறுங்க. அவ்வளோதாங்க. எப்பயும் போல் விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டு நாங்களும் சாமி கும்பிட கிளம்பிட்டோங்க. மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கிறாரு முருகரோட கோபுரம். இதே மாதிரி தாங்க கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. அப்புறம் நாங்கள் அடித்தாச்சு. நாங்கள் அடிச்சுட்டு தங்கத்தேரையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. தங்கத்தேர் பார்த்திங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு தான் தங்கத்தேர் இழுப்பாங்க. இங்கே எல்லாமே கந்தசஷ்டி கவச பாடல் ஃபுல்லாகவே இருக்கும். அதே பார்த்தாச்சு. இந்த சாமி வச்சுருக்காங்க பார்த்திங்களாங்க, இது தாங்க தங்கத்தேரில் ஏற போகிறாரு. வேலாயுத சுவாமி, வள்ளி தெய்வானை அம்பாலும் இருக்காங்க. இது ஈவினிங் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு செவ்வாய்க்கிழமையான சஷ்டி இந்த 2 நாளும் தங்கத்தேர் இழுப்பாங்கங்க. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.